திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் தோழர் சுரேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான நிகழ்ச்சியினுடைய தலைவர் தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர், கோவை மக்களின் தேவைகளுக்காக களத்திலே நின்று குரல் கொடுக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே அனைவரும் பாராட்டுகின்ற வகையில் தன்னுடைய பணிகளை தன்னுடைய தொழிலிலே முத்திரை பதித்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தம்பி டிஸ்கோ ராஜா அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களே, நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. டிஸ்கோ ராஜா குடும்பத்தார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஸ்பெஷாலிட்டி பற்றி அந்த அழகஜெயபால் சொன்னார். இன்னைக்கு தொழிலில் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி 1 லட்சம் ஆகுதுன்னா 2 லட்சம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேரம் பேசி ஒரு 1.10 1.15 அப்படின்னு வரதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. ஆனால் ராஜா அவருடைய பெருந்தன்மையான அணுகுமுறை, அப்புறம் அந்த குறித்த காலத்தில் இப்போ பொண்ணு மேரேஜுக்கு அவங்க வந்து எல்லாம் மனவரை இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு மல்லிகைப்பூ ஒரு 50 ரூபா வேணுனாக்கா சரியா 6:30 மணிக்கு வந்து சேர்ந்தது. இப்படி ஏன் கொண்டு சேர்த்திடுவார். அப்புறம் மனவரை பார்த்தது, அந்த டெக்கரேஷன் மாலை எல்லாமே வந்து ஒரு தேவை அறிந்து அதாவது பெற்றோருடைய தேவை மட்டுமல்ல, மனமானவர்கள்லாம் கான்டாக்ட் பண்ணி அது ஒரு அசாத்தியமான திறமை ராஜாக்க ஓய்ந்து அடித்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். ரொம்ப அதிகமான திறமை. ஆகவே அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்த அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ராமநாதன் அவர்கள் இல்லத்தில் ராஜா வந்து ஒவ்வொரு வருடமும் பிறந்தநாள் விழாவுக்கு இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே நின்று அவர் செய்கிற வேலையை பார்த்தாக்கா காராசுமை அவர்கள் இல்லத்தில் அவர் பெரிய பொண்ணு திருமண நிகழ்ச்சி தளபதி வந்திருக்காங்க. ராமகிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் அது கலை எப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். என் பையனை குறிப்பா என் பையன் 1.5 வயசு 2 வயசு கூட்டு போய் மேடையில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்கிறேன். சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி திரும்பி பார்த்தாக்கா கையில் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் எல்லாம் வரும்போது சார் பேசுகிறேன் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா என்ன பண்ணாப்புல டகான இப்படி திரும்பி பார்த்தாங்க. ஒரு 4 பூக்கட்டி கட்டி ஒரு பொக்கே ரெடி கொடுத்தார். இன்னைக்கு எங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ இருக்கு. தளபதி கொடுத்தார். அதாவது அந்த நேரத்து சாதுரியம், அந்த நேரத்து செயல்பாடு. அப்புறம் ராஜாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்க அனைவர் சார்பாகவும், தம்பி நல்லா பொது வாழ்க்கைக்கு செலவு பண்ணுற நல்லா பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை தெரிந்த காரணத்தால் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை நீ பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீ குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும். குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கு பின்னாடி பொது வாழ்க்கையிலே இன்னும் நீ பணியாற்ற வேண்டும் என்ற அன்போடு கேட்டு எங்கள் கோவை கண்ணல் அண்ணன் ராமநாதன் இருந்து செய்ய வேண்டிய பணியை இன்று செய்து முடித்து கொடுத்திருக்கிற அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சந்திரசேகர் வாழ்த்துறை.